அல்ல அல்ல குறையாத செல்வ வளத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் பெற்றுத்தரும் மிக அற்புதமான நாளாக அக்ஷய திருதியை கருதப்படுகிறது. இந்த நாளில் தங்கம்தான் வாங்க வேண்டும் என்பது இல்லை. உப்பு, மஞ்சள், மல்லிகைப்பூ, அரிசி போன்ற வெள்ளை நிறத்திலான பொருட்கள் மற்றும் மங்கள பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து சுவாமி படத்திற்கு முன்வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும். அக்ஷய திருதியை நாளில் ஆதிசங்கரர் அருளிய கனகதார ஸ்தோத்திரத்தை மகாலட்சுமி முன் அமர்ந்து மனமுருக பாராயணம் செய்தால் அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகமும் தவறாமல் கிடைக்கும். கனகதார ஸ்தோத்திரம் பாடி ஏழை பெண்ணிற்காக ஆதிசங்கரர் வேண்டிக் கொண்டதால் தங்க நெல்லிக்கனிகளை மகாலட்சுமி மழையாக பொழிய செய்தது அக்ஷய திருதியை நாளில்தான். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது முனிவர்களுக்கு உணவு சமைத்து கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட போது தருமன் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரத்தை பெற்றது இந்த நாளில்தான். வேதவியாசர் விநாயக பெருமானுக்கு மகா காவியமான மகாபாரதத்தை உபதேசித்தது அக்ஷய திருதியை நாளில்தான்.